ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து என் வின்டர்ஸ் அண்ட் வேக்ஸ் த விண்ட் இன் ஸ்ப்ரிங் ஹில்ஸ் ட்ரீமோட 7th எபிசோடு வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி யாராவது ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த எபிசோட்ஸோட லிங்க்கை வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் மென்ஷன் பண்ணி வைக்கிறேன். அதை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் எபிசோடை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த எபிசோடை பார்க்க வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து என்ன காமிக்கிறாங்கன்னா 2 மாதத்துக்கு அப்புறம் அவங்க சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க லாஸ்ட் எபிசோடில். அதுக்கப்புறம் 2 மாதம் கழித்து வந்து நம்ம ஷிங்லாங் வந்து ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணுறதுக்காக ஒரு பிளேஸ்க்கு போயிருக்கான். அங்கே போகும்போது எல்லா ஃபேன்ஸ் எல்லாருமே செம்ம கூட்டமாக வந்து நின்று அவனை ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஷிங்லாங்கும் வந்து லிஃப்ட் ஏறி அந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணுறதுக்காக உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு அந்த ஈவெண்ட்டையே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஜெயலின்னு ஒரு மேனேஜரோட ஃப்ரெண்டு இருப்பாங்கள்ல, அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா வந்து ஹாயோட பிஹைண்ட் த சீன் ஃபுட்டேஜ், அதாவது இவங்க கீழே வந்து 2 கோ ஆக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு சீரீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சீரீஸில் பிஹைண்ட் த சீன்ஸ் ஃபுட்டேஜ்லாம் நிறைய இருக்குது. அதை அப்லோட் பண்ணுறதுக்கு ஹாயோட மேனேஜர் வந்து விட மாட்டார். அதுக்காக வந்து நான் பார்த்துக்கிறேன், எப்படியாவது அப்லோட் பண்ணிக்கலாம், அதுக்கு வந்து அவங்களோட சைன்லாம் தேவையில்ல, நம்ம வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஷிங்லாங்கும் வந்து ஷூட்டிங் முடிஞ்சிட்டு வந்து, அதாவது ஈவெண்ட்டை முடிச்சுட்டு அவன் காருக்குள்ளே போகிறான். போகும்போது அவன் வந்து என்ன சொல்லுவான்னா, காரில் இருக்கவங்க கிட்ட, நான் வந்து என்னோடய முக்கியமான கார்டை வந்து டிஷ்யூ பாக்ஸ்க்கு கீழே வச்சுட்டு வந்துட்டேன், நான் அதை எடுக்கணும், காரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து இவங்களும் காரை நிறுத்திட்டு அதை எடுக்கிறதுக்காக வந்து நம்ம ஷிங்லாங்கும் அவங்க கூட வந்து ஒரு லேடியும் வந்து போவாங்க. போயிட்டு திரும்பி வரும்போது அந்த லேடி மட்டும் வருவாங்க. வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, ஷிங்லாங்கை வந்து காணோம், கேட்டால் வந்து நான் வந்து ஒரு வேலை விஷயமா போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பிட்டான், அவனை இப்போ காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஷிங்லாங் வந்து தலையில் தொப்பி அப்புறம் மாஸ்கெல்லாம் போட்டுட்டு ஒரு டோர் வழியாக வரான். அப்போ வந்து நம்ம சாங்கியாங் என்ன பண்ணுறான்னா வந்து ஷிங்லாங்கை பிடிச்சி இழுத்துட்டு என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா வந்து ஒரு எங்கேயாவது சீக்ரெட்டான பிளேஸ் இருக்கான்னு சொல்லி தேடிட்டு சீக்ரெட்டான பிளேஸ்க்கு வந்து சாங்கியாங் கூட்டிகிட்டு போனோடனே அங்கே நின்று ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதுவுமே பேசலை, ஏன்னா 2 மாதம் ஆச்சு இவங்க 2 பேரும் மீட் பண்ணி. ஏன்னா சண்டை போட்டு பிரிஞ்சதுனால எதுவுமே அப்படியே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே யாரோ போனவுடனே அந்த கதவுலேருந்து இந்த சைடு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம ஷிங்லாங்கோட கண்ட்ரோல் எல்லாமே போயிடுச்சு. டைரெக்டாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறமேட்டுக்கு சாங்கியாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு திருப்பி வந்து இன்னொரு ரூமுக்கு போகிறாங்க. அங்கே இருந்தால் சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து நம்ம ஷிங்லாங் வந்து சாங்கியாங் கூட்டிகிட்டு போகிறான். அங்கேயே திருப்பி வந்து இவனுங்க கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த எபிசோட் ஃபுல்லாகவே ஒன்லி ரொமான்ஸ் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. இதில் வந்து சோகமானது, அந்த லாஸ்ட் எபிசோடில் ஃபுல்லாக சோகமாக இருந்துச்சு. ஆனால் இந்த எபிசோடில் ஃபுல்லாகவே ரொமான்டிக் சீன்ஸ் மட்டும்தான் இருக்கும். இங்கே திருப்பி அவங்க கிஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம சாங்கியாங்க்கு வந்து அவனை மிஸ் பண்ணதில் வந்து ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. அதனால வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, கண்ட்ரோலெல்லாம் இழந்து ரொம்ப அழுகிற நிலைமைக்கு வந்துடுறான். அதனால வந்து நம்ம ஷிங்லாங் வந்து அவனை தடவி வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் திருப்பி அவனுங்க 2 பேரும் இன்னொரு இடத்துக்கு போய் திருப்பி வந்து கிஸ் பண்ண தான் ஆரம்பிச்சிட்ருக்காங்க. இந்த தடவை வந்து ஃபுல் கண்ட்ரோல் இழந்துட்டானுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு 2 பேரும் சட்டையை கழிச்சிட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து திருப்பியும் வந்து நம்ம சாங்கியாங் வந்து ஷிங்லாங் கூட்டிகிட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறான். அது வந்து ஒரு ரூம் மாதிரி இருக்குது. அந்த ரூமில் போய் திருப்பியும் வந்து இவனுங்க ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கதவை திறந்து மூடுறதுக்குள்ளே அவங்களுக்கு வந்து டைம் இல்லை. அதுக்காட்டி வந்து திருப்பி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே இருக்க ஒரு பிளேஸையும் விடாமல் டிஃப்ரெண்ட் பிளேஸ்க்கு போய் கிஸ் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கானுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு 2 பேரும் வந்து என்ன பேசிகிட்டு இருக்கானுங்கன்னா, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சொல்கிறாங்க. ஏன்னா வந்து நம்ம சாங்கியாங் வந்து ஷிங்லாங் வந்து நீ கோவப்படாத அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கு வந்து நீ கோவப்படலாம், நான் இருக்கும்போது நீ கோவப்படுறது தப்பு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவனுங்க வந்து ஒரு வீட்டில் இருக்க ரூமில் போய் தங்கவே ஆரம்பிச்சிடுவாங்க. தங்கும்போது தான் வந்து நம்ம ஷிங்லாங்க்கு வந்து ஷிங்டியான் வந்து ஃபோன் பண்ணி என்ன கேட்குறான்னா, டெலிவரி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஒரு ரோபோட்டை வந்து கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து ஷிங்லாங்கும் சாங்கியாங் கிட்ட சொன்னோடனே சாங்கியாங் என்ன பண்ணுறான்னா, அவன் வந்து குளிச்சுட்டு வெளியில் வரும்போது போடுற ட்ரெஸ்ஸை வந்து கழட்டிட்டு அவனோட ட்ரெஸ்ஸை போட ஆரம்பிக்கிறான். அதுக்கு வந்து ஷிங்லாங் வந்து இப்போ ரோபோட் தானே வரப்போகுது, அதுக்கு எதுக்கு ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். ரோபோட்டாக இருந்தால் என்ன, ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிட்டான். உடனே அங்கே காலிங் பெல் அடிக்குது. நம்ம ஷிங்லாங் போய் கதவை திறந்தா வந்து ஷிங்டியான் தான் உள்ளேருந்து வரான். நம்ம சாங்கியாங்க்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு ஷிங்டியான் தான் வரப்போகிறான்னு. ஏன்னா அவனுக்கு வந்து க்யூரியஸ் தாங்க முடியல, இவங்க 2 பேரும் ஒன்றாயிட்டாங்களா சேர்ந்துட்டாங்களான்னு. அதனால் அவனே வந்து கேக் எடுத்துகிட்டு வரான். கேக் எடுத்து கொண்டாடிட்டு இருக்கான். ஆனால் இது எல்லாமே யாரோட பிளான்னா நம்ம ஷிங்லாங்கோட பிளான் தான். அவன் தான் மிஸ் பண்ணியிருந்தான். அதனால வந்து ஷிங்டியான், அதாவது அவனோட தம்பிக்கிட்ட கேட்டு நான் சாங்கியாங்கை மீட் பண்ணணுன்னு சொல்லி கேட்டிருப்பான்.
அதுக்கு தான் வந்து நம்ம தம்பி வந்து சாங்கியாங்க்கு கால் பண்ணி இந்த ரூமுக்கு இந்த இடத்துக்கு வா, இவனுக்கு ஈவெண்ட் இருக்குது, அங்கே வந்து என்னோட அண்ணன் வந்து உன்னை மீட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இவனுங்க பிளான் போட்டு தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் என்னோட தம்பி டிப்ஸ் கேட்டவுடனே நம்ம ஷிங்லாங் வந்து அவனை அடித்து வெளியில் துரத்திடுவான். நம்ம ஷிங்டியானும் சரி இவனுங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் வந்து லூ வந்து ஹாயுக்கு மெசேஜ் பண்ணும்போது ஹாயு வந்து எனக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறான். உடனே வந்து நம்ம லூ வந்து ஹாயுக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணோடனே நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு தான் டைம் இல்லை, அப்புறம் எதுக்கு திருப்பி திருப்பி கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹாயும் கத்த ஆரம்பிச்சா. நம்ம லூக்கு வந்து ரொம்ப சோகமாயிட்டான். இந்த சைடு வந்து நம்ம ஷிங்லாங்கும் சாங்கியாங்கும் எப்பயும் போல் ரொமான்ஸ் தான் பண்ணுறாங்க. என்ன கேட்டுட்ருக்காங்கன்னா நம்ம சாங்கியாங் வந்து ஷிங்லாங் கிட்ட நான் ஒரு வேளை வரலன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். அதுக்கு வந்து ஷிங்லாங் அப்படி நீ வராமல் இருந்துருவியா, எனக்கு தெரியும் நீ வந்து உன்னோட லிமிட்டை ஆல்ரெடி தாண்டிட்ட, 2 மாதன்றதே பெருசு, நீ கண்டிப்பாக வந்துடுவேன்னு தெரியும், அதனால தான் வந்து தைரியமாக நான் கேக்கும் ஆர்டர் பண்ணிட்டு இந்த ரூமையும் புக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிங்லாங் வந்து சாங்கியாங்கிட்ட சொல்கிறா. சாங்கியாங்கும் எப்படி சொன்னாலும் நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து நம்ம லூ வந்து ஹாயுக்கு இப்படி நடந்ததை வச்சு அவங்களோட மேனேஜர் ஜெயலின் இருப்பாங்களா, அவங்கள்ட்ட வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ லேன் இல்லாததுனால மேனேஜர் வந்து ஜெயலின் தான். அதனால் அவகிட்ட போய் சொல்கிறாங்க இப்படி ஹாயு வந்து இப்படிலாம் கத்திகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம ஜெயலின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் வந்து ஹாயு வந்து லேன் வேலைக்கு எடுத்தாங்க தெரியுமா, அவன் பார்க்குறதுக்கு வந்து நம்ம ஷிங்லாங்கோட எக்ஸ் மாதிரியே இருந்தான், அதனால தான் வந்து அவனை வேலைக்கு எடுத்தாங்க. ஆனால் இவன் வந்து இவனும் இப்படி பண்ணுறான் அப்படின்றத வந்து நான் யோசிச்சு கூட பார்க்கல. இருந்தாலும் வெயிட் பண்ணலாம், நான் பார்த்துக்கிறேன், நான் எதாக இருந்தாலும் பேசிக்கிறேன், அவனை லைவ் ஸ்ட்ரீம் வர வைக்கிறதுக்கு நான் பார்த்துக்கிறேன், நானே கால் பண்ணிக்கிறேன், நீ கூப்பிடாத லைவ் ஸ்ட்ரீமுக்கு நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து நம்ம ஜெயலினும் வந்து ஹாயுக்கு வந்து கால் பண்ணி லைவ் ஸ்ட்ரீம் இருக்குது அதை அட்டன் பண்ணுன்னு சொல்கிறாங்க. உடனே ஹாயு கத்துறான், நான் எத்தனை தடவை உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்கள் வந்து அந்த பிஹைண்ட் த சீன் ஃபுட்டேஜஸை வந்து போடாதீங்க, அப்புறம் எதுக்கு திருப்பி திருப்பி போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்துறது எல்லாத்தையுமே வந்து நம்ம லூவும் கேட்டுருவான். அதுக்கப்புறமேட்டுக்கு என்னால் லைவ் ஸ்ட்ரீம்லாம் அட்டன் பண்ண முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்குது, எனக்கு டைம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாயு வந்து ஃபோன்லேயே கத்த ஆரம்பிக்கிறான். அதுக்கு வந்து ஜெயலின் என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னோட மேனேஜர் வந்து லேன் இல்லாத சான்ஸை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கான், அதனால தான் வந்து ஃபுட்டேஜ் எதையும் லீக் பண்ண விட மாட்டேங்கிறான், ஃபுட்டேஜை லீக் பண்ணால் தான் உன்னால் பாப்புலர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இவனும் வந்து அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, எனக்கு பாப்புலாரிட்டி எதுவுமே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் வந்து ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவனோட பேக்கையும் வந்து ரோட்லேயே தூக்கி போட்டுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவனே அந்த பேக் எடுத்து கிளம்பிடுறான் வீட்டுக்கு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம சாங்கியாங்கும் ஷிங்லாங்கும் வந்து எப்பயும் போல் ரொமான்ஸ் பண்ணிருக்காங்க. நம்ம சாங்கியாங் வந்து சிகரெட் பிடிச்சிட்ருக்கான். சிகரெட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷிங்லாங் கிட்ட கொடுக்குறான். அப்போ தான் ஷிங்லாங் வந்து நீ எப்போலேருந்து சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு சாங்கியாங் வந்து நான் 11 வயசு இருக்கும்போதே சிகரெட் பிடிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து நீ அடிக்ட் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை, நான் அடிக்ட் ஆக மாட்டேன் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுவும் இல்லாமல் உனக்கு பிடிக்காதுன்றதுனால தான் நான் இதுவரையும் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறான். அப்போ மனுஷங்க கிட்ட வந்து உனக்கு அடிக்ஷன் எவ்வளோ அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நான் ஒருத்தவன் மேலே வந்து அடிக்ட் ஆகிட்டேன்னா அதுக்கப்புறம் காலம் ஃபுல்லாக அவனுக்கு தான் அடிமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாங்கியாங் சொல்கிறான். இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஷிங்லாங்கும் வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஃபேஸ் ஃபுல்லாக ப்ளஷ் ஆகுது. அதுக்கப்புறம் இவனும் வந்து அவன் கொடுக்குற சிகரெட்டையும் வந்து பிடிச்சிட்டு இவனும் வந்து பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சாங்கியாங் வந்து ஷிங்லாங்கோட அழகில் மயங்கி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் வந்து இவனுங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கட்டிப்பிடிக்கிறாங்க. இந்த சீன் தான் வந்து இருக்கிறதுலே இந்த சீரீஸில் பெஸ்ட்டு சீன். இதுதான் வந்து நான் என்னோடய தம்ப்லைனில் எல்லாமே வச்சுருப்பேன். இந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரில. இவன் வந்து சீக்கிரம் வந்து நல்லா கட்டி பிடிச்சிட்டு அவனுங்க 2 பேரும் எப்பயும் போல் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வருது. காலையில் வந்தோடனே நம்ம ஷிங்லாங் வந்து எந்திரிச்சிடுறான். எந்திரிச்சு அவன் என்ன பண்ணுறான்னா வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்ருக்கான். ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சாங்கியாங் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து ஹண்டிங் ஸ்கூலுக்கு வந்து போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து ஷிங்லாங் ஹண்டிங் ஸ்கூலுக்கு போனா என்னை அப்படியே விட்டுருவ தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். அதுக்கு வந்து நான் அதுக்கு வந்து அந்த அசஸ்மெண்ட்டை பாஸ் பண்ணால் தானே அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். உடனே வந்து ஷிங்லாங்கும் அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்றுட்ருக்கான். நான் வந்து ஃபிசிக்கலாக ஓகே தான், ஆனால் மென்டலாக என்னால் ஓகே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிங்லாங் சொல்லிடுறான். நீ போகிறதே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னோடனே நம்ம சாங்கியாங் பெட்லேருந்து எழுந்திரிச்சு டக்குன்னு வந்து ஷிங்லாங்கை பிடிச்சி கட்டி பிடிக்கிறான். கட்டி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீ என்னை மிஸ் பண்ணுற தானே, அது தெளிவாக சொல்ல வேண்டியது தானே, நீ எனக்காக ஒரு தடவை ஐ லவ் யூ சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுறான். அதுக்கு வந்து ஷிங்லாங் முடியாது, நான் எதுக்கு சொல்லணும், நீ என்னை விட்டுட்டு போகிறதுக்கு தானே ஆசைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டீஸ் பண்ணிவிட்டு இவனுங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. அடுத்த நாள் வந்து நம்ம ஷிங்லாங் வந்து ஜெயலினை பார்க்குறதுக்காக போகிறாங்க. இங்கே ஜெயலின் வந்து ஷிங்லாங் கிட்ட பேசுகிறதுக்காக டீ ரெடி பண்ணி வைக்க சொல்கிறாங்க. அதனால் அங்கே இருக்க ஒர்க்கரும் வந்து டீ ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஷிங்லாங் வந்து ஜெயலின்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா,
நீங்கள் வந்து என்ன சொன்னாலும் நான் வந்து ஒத்துக்குவேன். எனக்கு மேனேஜர் லானும் நீங்களும் ஒன்று தான். அவங்க 2 பேருக்குமே நான் எப்பயுமே அடிமை தான் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஜெயலலின் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு ஒரு ட்ராமா வந்து பார்த்து வச்சுருக்கேன். அது நல்லா இருக்கு. ஸ்கிரிப்ட்டு நான் படிச்சுட்டேன். நீ அதில் நடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஷிங்லாங்கும் அவங்க சொல்கிறதுக்கு டக்குன்னு ஓகே சொல்கிறான். நான் நடிக்க ரெடி அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவன் இங்கே எதுக்கு வந்தானா வந்து, நான் வந்து கான்ட்ராக்டை வந்து ரினியூ பண்ண போகிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் மேலே நான் ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன். அதனால் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னும் போது நான் வந்து ஹெல்ப் பண்ணாமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோடய கான்ட்ராக்டை ரினியூ பண்ண போகிறேன். அது சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிங்லாங் சொல்கிறான். உடனே ஜெயலலினும் நீ வந்து ரொம்ப நல்ல பையன். ஆக்சுவலாக லேன் வந்து போனதுக்கப்புறம் எல்லா ப்ரெஷரும் என் மேலே போட்டாங்க. நீ வந்து இப்போ ஹெல்ப் பண்ணுற, ரொம்ப நன்றின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து ஷிங்லாங்கும் வந்து அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஷிங்லாங்கோட தம்பியும் சாங்யாங்கோட அண்ணனும், அதாவது வென்சுவும் ஷிங்டியானும் வந்து அந்த காஃபி பிளான்டேஷன் எல்லாம் பார்க்குறதுக்காக போகிறாங்க. அப்போ தான் வந்து அவங்க 2 பேரும் வந்து நிறைய பேசிக்கிட்டே போகிறாங்க. பேசிட்டு போகும்போது ஒரு இடத்த பார்க்குறாங்க. அங்கே வந்து பிளேஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுனால நம்ம ஷிங்டியான் வந்து வென்ஷுவை வந்து கீழே வாங்க நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். உடனே வந்து இவனுங்க 2 பேரும் கீழே வராங்க. வந்த உடனே நான் ஃபோட்டோ எடுக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டாங்க. அப்புறம் வந்து நம்ம 2 பேருமே சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த காரோட டிரைவரை வந்து கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கூப்பிட்றாங்க. அந்த காரோட டிரைவரும் அவங்க சொன்னதை கேட்டு வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாரு. ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்தா அவங்க 2 பேருமே வந்து ஸ்டிஃபாக இருக்காங்க. சிரிக்கவே இல்லை. ஸ்கூல் ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒழுங்காக போஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு திருப்பியும் டிஃப்ரெண்ட்டாக நிறைய போஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க. வென்ஷுவும் அதுக்கு வந்து ஒத்துக்கிட்டு நல்லா போஸ்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். நல்லா சிரிச்சுட்டு செம்ம ஜாலியாக வந்து போஸ் கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம வென்ஷுக்கு வந்து வயசாகிடுச்சுன்றதுனால அவன் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டான். இதோட ஃபோட்டோஸ் எடுக்கிறத நிறுத்திடலாம், நம்ம வந்து காஃபி பிளான்டேஷனுக்கு போகலான்னு சொல்லிட்டு சொன்னோடனே இவங்க 2 பேரும் காரில் ஏறி உட்காந்துட்டாங்க. அந்த காரு வந்து காஃபி பிளான்டேஷன் இருக்க இடத்துக்கு போகுது. அங்கே வந்து காஃபி பிளான்டேஷனை எடுத்து நடத்துகிற ஒரு லேடி வந்து பார்க்குறாங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் வந்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். இந்த மோலியில் இங்கே வரையும் ட்ராவல் பண்ணுறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இவங்க எல்லோரும் இறங்கி இங்கேருந்து காஃபி பிளான்டேஷன் வந்து பார்க்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க வந்து ரூம்ஸ் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. 2 ரூம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து 3 ரூம்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே 3 ரூமும் இருக்குதுன்னு சொல்லிட்டு 3 பேர் வந்திருந்தாங்களே, டிரைவரு, ஷிங்டியான், வென்ஷு, அவங்கவுங்களுக்கு ஒரு ரூம் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த டிரைவர் வந்து வென்ஷுவோட ரூமில் வந்து அவரோட லக்கேஜ் எடுத்து வச்சுட்டு என்னோடய ரூம் அங்கே தான் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா கூப்பிடுங்கன்னு சொல்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஷிங்டியான் வந்து வென்ஷு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ளே வந்துட்டு வாங்க நம்ம காஃபி பிளான்டேஷனுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்றான். உடனே வந்து இவனும் சரி அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம ஷிங்டியான் வந்து வெளியில் வெயிட் பண்ணிட்டுருக்கான். ஏன்னா வந்து நான் இப்போ இங்கேருந்து போயிட்டேன்னா உங்களுக்கு வந்து காஃபி பிளான்டேஷன் இருக்க இடம் தெரியாது, நீங்கள் தொலைஞ்சிருவீங்க. அதனால தான் கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணுன்றதுக்காக தான் நான் வந்து அங்கே வெளியிலேயே நின்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே இவங்க 2 பேருமே வந்து பேசிக்கிட்டே வந்து அந்த காஃபி பிளான்டேஷன் சுற்றி போயிட்டுருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம ஷிங்டியான் வந்து வென்ஷுட்ட கேட்குறாங்க, உங்களுக்கும் வந்து என்னோடய அண்ணனை பிடிக்கும்ல, நீங்கள் ஏன் ப்ரொப்போஸ் பண்ணலை, எதுவுமே பண்ணாமல் அப்படியே இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் ஆல்ரெடி அவனுக்கு நிறைய செஞ்சுட்டேன், அவனோட மூவிஸ் எல்லாத்துக்கும் நான் தான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வென்ஷு சொல்கிறாங்க. அதுக்கு ஷிங்டியானும் ஆமாம் அதுவும் உண்மை தான் அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் வந்து சாங்யாங் வந்து இப்போ ஷிங்லாங் வந்து ரொம்ப மடக்கி வச்சுட்டான், அவங்களுக்கு இனிமேட்டு சான்ஸே கிடைக்காது. ஃபிங்கர் டிப்பில் அவன் வந்து சாங்யாங் வந்து என்னோடய அண்ணனை வச்சுருக்கான், அவன் என்ன சொல்கிறானோ அதை தான் என் அண்ணன் இப்போலாம் கேட்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து வென்ஷுவும் ஆமாம் நான் ஒத்துக்கிறேன், என்னை விட வந்து என்னோடய தம்பி வந்து அதில் எக்ஸ்பர்ட் தான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து நம்ம சாங்யாங் வந்து ஷிங்லாங்கை வந்து அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போகும்போது வந்து அவன் வெளியில் வந்து ஷூவை கழட்டி வைக்கணுன்றதுக்காக சாங்யாங்கே வந்து கீழே போய் அவனோட ஷூவை கழட்டி வெளியில் வச்சுட்டு ஷிங்லாங்கை வந்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஷிங்லாங்கும் வந்து சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கான், அவனோட வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே தான் வந்து நீங்கள் இவ்வளோ நாளாக இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். அதுக்கு வந்து அவனும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் வீடை இவன் சுற்றி பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம சாங்யாங் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்னா டீ போட ஆரம்பிக்கிறான். உனக்கு வந்து ஏதாவது டீ வேணுமா, மோடியோட டீ வேணும்னா நீ என் வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாங்யாங் வந்து ஷிங்லாங்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஷிங்லாங்கும் அங்கே இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து விளையாடிக்கிட்டே இருக்கான். விளையாடிட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சாங்யாங்கும் வந்து டீயை வந்து ரெடி பண்ணிட்டான். ரெடி பண்ணிட்டு இந்தா குடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிங்லாங்கிட்ட கொடுக்குறான். ஷிங்லாங்கும் குடிச்சிட்டே வந்து சாங்யாங் கிட்டேயே வந்துட்டான். கிட்டே வந்து குடிச்சிக்கிட்டே இருக்கான். குடிச்சிட்டு வந்து கேட்குறான், உங்கள் வீட்டில் இப்போ யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து சாங்யாங்கும் இங்கே யாருமே இல்லை,
என் தங்கச்சியை கூட்டிகிட்டு ட்ரிப் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாங்கியாங் சொல்கிறான். அதுக்கு ஷிங்லாங்கும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அங்கேருந்து யாரோ வந்து கதவு தட்டுறாங்க. கதவு தட்டினோடனே யாரும் இல்லைன்னு சொன்னால் அப்போ யாரோ கதவு தட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஷிங்லாங் வந்து சாங்கியாங்கிட்ட கேட்குறான். தெரியல, இருந்தாலும் அதுக்கு எதுக்கு நீ ஓடுற, நான் வந்து என் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து நம்ம ஷிங்லாங்கும் என்னடா இவன் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான், நான் தானே நர்வஸ் ஆகணும், அப்போ நான் எப்படி அவங்கள இந்த நிலமையில மீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கான். அப்போ தான் வந்து அங்கே அங்கிள் லீ வந்து வராரு. அவர் வந்து ஒரு திங்ஸை வந்து அவனோட வீட்டில் வச்சுட்டு போயிருப்பார், அதை எடுக்கிறதுக்காக தான் வந்திருப்பார். வந்த உடனே அங்கிள் லீ நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாங்கியாங் சொல்லுவோம். உடனே அவரும் வந்து அந்த திங்கை எடுத்துகிட்டு போயிடுவார். எடுத்துகிட்டு போகும்போது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி உன் ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கேட்குறாரு. ஆமான்னொடனே அவரும் வந்து அங்கே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவார். அவர் கிளம்புனோடனே இப்போ தான் அந்த வீட்டில் யாருமே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொமான்ஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு இவனுங்களும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறானுங்க. இந்த எபிசோட் ஃபுல்லாகவே ஃபுல் ரொமான்ஸ் மட்டும்தான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஷிங்லாங் வந்து ஒரு ஸ்லாப் மேலே ஏறி உட்காரான். உட்காந்துட்டு நம்ம சாங்கியாங்கோட சட்டையை பிடிச்சி இழுக்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவனுங்க கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த எபிசோடோட ஹைலைட்டே வந்து ரொமான்ஸ் மட்டும்தான். ஷிங்லாங்கும் சாங்கியாங்கும் இதில் வந்து ஒரு நிமிஷம் விடாமல் எல்லா நிமிஷத்துலேயும் வந்து வேஸ்ட் பண்ணாமல் இவனுங்க 2 பேரும் அந்த 2 மந்த்ஸில் விட்டு வச்சது எல்லாத்தையுமே வந்து இந்த எபிசோடில் வந்து கண்டினியூ பண்ணிடுறாங்க. இந்த டைம் எதையுமே மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாகவே ரொமான்ஸ் மட்டும்தான் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அவங்களும் அவங்களோட லைஃப்பை வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஷிங்டியானும் வென்ஷுவும் வந்து ஒரு காஃபி பிளான்டேஷனுக்கு போயிருப்பாங்கள்ல, அங்கே வந்து அவங்க 2 பேருக்கும் வந்து காஃபி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அங்கே ஒருத்தவங்க வேலை பார்க்குறவங்க தான் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ரெடி பண்ணி கொடுத்தவொடனே வந்து நம்ம வென்ஷு என்ன பண்ணுறான்னா வந்து அதை குடிக்க ஆரம்பிக்கிறான். குடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஷிங்டியான் என்ன கேட்குறான்னா, நீங்கள் நைட்டில் வந்து காஃபி குடிக்கிறீங்களே அப்படின்னா உங்களால் தூங்க முடியுமா, தூங்க முடியாதுல்ல, எதுக்கு குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இங்கே இருக்க டீ காஃபி எல்லாமே ஒன்று தான், அது நல்லா இருந்துச்சுன்னா வந்து குடித்த உடனே தூக்கம் வந்துடும், நீங்கள் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு எப்படி தூக்கம் வருமோ அதே மாதிரி தான் எங்களோட டீயை வந்து குடித்தா தூக்கம் வரும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த லேடி வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து அப்போ நானும் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஷிங்டியானும் வந்து எடுத்து ட்ரை பண்ணுறான். ட்ரை பண்ணி பார்க்கும்போது அது நல்லா இருக்குது, செம்மையாக இருந்தது. அதனால் வந்து குடிச்சிட்டு இவனுங்க வந்து வெளியில் சுற்றி பார்க்குறதுக்காக வராங்க. நைட் டைம்ன்றதுனால ஸ்கை ஃபுல்லாகவே வந்து ஸ்டார்ஸ் நிறைய இருக்க மாதிரி இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்கும். அப்போ தான் வந்து ஷிங்டியான் வந்து வென்ஷு கிட்டே வந்து பேசிக்கிட்டே இருப்பான். இன்றைக்கி என்னால் தூங்க முடியாது, நான் அதனால் இங்கேயே ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து வென்ஷு என்ன சொல்கிறான்னா, அப்போ நானும் வந்து உன் கூடயே சேர்த்து முழிச்சிருக்கேன், எனக்கும் தூக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது வந்து இந்த டைமில் தான் வந்து நம்ம வென்ஷுக்கு வந்து ஷிங்டியான் மேலே லைட்டாக வந்து க்ரஷ் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே அவருக்கு இருக்கா அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. அடுத்தடுத்த எபிசோட் பார்க்கும்போது தான் தெரியும். இவங்களும் வந்து அந்த நைட் ஸ்கையை வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே வந்து 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து ஷிங்டியான் வந்து உங்களுக்கு இந்த ஃபார்ச்சூன் மேலெலாம் நம்பிக்கை இருக்கா, நான் வந்து ஒரு நாள் வந்து உங்களுக்கு படித்து காமிக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்து படித்து காமி, உன் அண்ணன் என் கூட எப்போ சேருவான் அப்படின்னு சொல்லி படித்து காமின்னொடனே அவனும் வந்து எனக்கு இந்த டைமில் எல்லாம் பார்க்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிங்டியான் சொல்லுவான். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறான். அப்போ உன்னோட லைஃப்பை பற்றி நீ கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து என்னோடய லைஃப்பை பற்றிலாம் நான் கேட்கணுன்னு ஆசை இல்லை, ஏன்னா வந்து சென்ஸு ஆல்ரெடி வந்து 3 இயர்ஸாக வந்து அவன் படுக்கையாகவே இருக்கான், இதுக்கப்புறமேட்டுக்கு நான் ஃபார்ச்சூன் படித்து என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு விட்டுருந்தான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஷிங்லாங்க்கு வந்து ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. அவனும் வந்து வித்தியாசமாக போஸ் கொடுத்துட்ருக்கான். அப்போ டேரக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃப்ளவரை வாங்கிட்டு வித்தியாசமாக போஸ் கொடு, இந்த லைட்டு கேமரா இது எல்லாத்தையும் பார்த்து போஸ் கொடுத்துட்டே இரு அப்படின்னு சொன்னோடனே இவனும் வந்து அதே மாதிரி போஸ் கொடுக்குறான். அந்த ஃபோட்டோஸும் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு அங்கே வேலை பார்க்குறவன் வந்து நான் உனக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ தான் வந்து இன்னொருத்தர் என்ன சொல்கிறான்னா, ஷிங்லாங் எப்பயுமே வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வர டீயை தான் குடிப்பா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து இல்லை, இங்கே டீ போடுறவர் வந்து செம்மையாக போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கேயே குடிக்கட்டும், ஒரு தடவை ட்ரை பண்ணட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவன் சொல்கிறான். அதுக்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஷிங்லாங் வந்து உட்காந்துட்ருக்கான். உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம காவோ வந்து நம்ம ஷிங்லாங் இங்கே இருக்கிறத தெரிஞ்சுட்டு ஓடி வராரு. ஓடி வந்து நம்ம ஷிங்லாங் வந்து செம்மையாக கட்டி பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம காவோ வந்து நீ ஒரு மேகசினுக்கு ஷூட்டிங் இங்கே தான் எடுக்கிறேன்னு எல்லோரும் என்கிட்ட சொன்னாங்க, அதனால தான் உன்னை பார்க்குறதுக்காக நான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவோ வந்து ஓடி வரான். ஓடி வந்து இவன்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் சரி நான் உனக்கு வந்து ட்ரெஸ் காஸ்டியூம்ஸ்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன், என்ன தான் நீ மிஸ் பண்ணுவ, என்னோடய காஸ்டியூம் தான் நல்லாயிருக்கும், காஸ்டியூம் செலெக்ஷன் தான் நல்லாயிருக்கும், நான் போய் உனக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவோ வந்து கிளம்புறான்.
நம்ம ஷிங்லாங்கும் வந்து காவோ இப்படி சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவனும் போய் அப்படியே சேரில் உட்கார ஆரம்பிச்சிடுறான். உட்காந்துட்டு அவன் ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு அவனோட ஃபோனை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு அவனுக்கு வந்து டீயை வந்து கொண்டு வந்து வைக்கிறான் ஒருத்தவன். உடனே வந்து நம்ம ஷிங்லாங்கும் வந்து அந்த டீயை எடுத்து குடிச்சு பார்க்குறான். குடிச்சிட்டு இந்த டீ வந்து ஃபெமிலியராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி வந்து பார்த்துட்ருக்கான். யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா, அதாவது சாங்யாங் இருக்கானான்னு தேடுறான். ஏன்னா வந்து சாங்யாங் போடுற டீ மாதிரி அந்த டீ இருக்குது. அதனால இந்த டீயை போட்டவன் யார், அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஷிங்லாங் வந்து அவன்கிட்ட சொல்கிறான். உடனே அவனும் போய் ஓடி போய் அவனை கூப்பிட்றதுக்காக போகிறான். அவன் போய் கூப்பிட்டுட்டு திருப்பியும் வந்து நம்ம ஷிங்லாங்கிட்ட சொல்கிறான். அவர் வந்து வரமாட்டாராம், உங்களுக்கு என்ன நீங்களே தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து இவனும் என்ன சொல்கிறான், அவன் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் வந்து அவன் தானே டீ போட்டு கொடுக்குறான், அவ்வளோ பெரிய ஆள் அவன், நான் கூப்பிட்டா வரமாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். மரியாதையாக கூப்பிட்டு வா அப்படின்னு சொன்னோடனே திருப்பியும் அவன் வந்து போகிறான். போயிட்டு வந்து திருப்பியும் வந்து அவன் கூப்பிட்டுட்டு திருப்பியும் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்களாக வந்தால் தான் வந்து பேசுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து நீங்களே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து அதுக்கு நம்ம ஷிங்லாங் என்ன சொல்கிறான்னா, இன்றைக்கி நைட்டு அவருக்கு எங்கே டியூட்டி இருக்கா அப்படின்னு கேட்க சொல்கிறான். உடனே வந்து திருப்பியும் அவன் போய் கேட்டுட்டு வரான். ஏன்னா வந்து நம்ம ஷிங்லாங்க்கு வந்து தெரிஞ்சிச்சு அது சாங்யாங் தானே, அதனால தான் அவன் தான் இப்படிலாம் என்கிட்ட விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து இவனும் அதை போய் சொல்லிவிட்டு திருப்பியும் வந்து ஷிங்லாங் கிட்ட என்ன சொல்கிறான்னா, நீங்களே போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஷிங்லாங்கும் வந்து எந்திரிச்சு அவனை பார்க்குறதுக்காக போகிறான். அவனுக்கு ஸ்டார்டிங்கே தெரிஞ்சிச்சு அது சாங்யாங் தானே. உடனே வந்து இவனும் சந்தோஷமாக வந்து சாங்யாங்கை மீட் பண்ணுறதுக்காக வரான். மீட் பண்ணிவிட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து எப்போயுமே டியூட்டிக்கு ரெடி தான், ஆனால் வந்து டைம் தான் கம்மியாக இருக்குது, எனக்கு 1/2 ஹவருக்கு அப்புறம் வந்து ஷூட்டிங் இருக்குது, உனக்கு அந்த டைம் பத்துமான்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிங்லாங் வந்து சாங்யாங் கிட்ட கேட்குறான். அதுவும் இல்லாமல் டீஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறேன். அதுக்கு வந்து சாங்யாங் என்ன சொல்கிறான்னா, எனக்கு அது ஓகே, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷிங்லாங்கை கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஏன்னா வந்து ஓப்பன் ஸ்பேஸில் வந்து ஏதாவது பண்ணாங்கன்னா அவனோட ஃபேன்ஸ்லாம் சுற்றி இருக்கவங்க வந்து பார்த்துட்டு ஏதாவது தப்பாக பொருளை கிளப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் இவனுங்க வந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. திருப்பி கிஸ்ஸிங் தான் நடக்குது. இந்த தடவையும் வந்து 1/2 ஹவர் கூட அவனுங்க விட்டு வைக்கல. அதுவும் இல்லாமல் நம்ம சாங்யாங் என்ன பண்ணிட்டான்னா வந்து ஷிங்லாங் வந்து அந்த செவுரில் தள்ளி விட்டுட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதில் வந்து அவனோட மார்க் எல்லாமே அவனோட செஸ்ட்டில் வந்து அப்படியே பதிஞ்சிருச்சு. இவனுங்களும் அப்புறம் வந்து ரொமான்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வெளியில் வரானுங்க. இப்போ வந்து ஷிங்லாங்க்கு வந்து ஷூட்டிங் டைம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து இவன் வந்து மேக்கப்லாம் போடுறதுக்காக ஒரு ரூமுக்கு போகிறான். அங்கே வந்து நம்ம காவோ தான் வந்து அவனுக்கு மேக்கப்லாம் பண்ணி விட்டார். அப்படி அவர் பார்த்துட்ருக்கும்போது தான் வந்து அவனோட நெக்கில் வந்து அந்த மார்க் இருக்கிறத வந்து பார்த்துட்டாரு. பார்த்த உடனே வந்து என்ன இது அப்படின்னு கேட்டுட்ருக்கான். உடனே வந்து நம்ம ஷிங்லாங் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஷிங்லாங் வந்து சாங்யாங் கிட்ட, இந்த மார்க்கை நீ தானே போட்ட, அவன் வந்து பார்த்துட்டான், கௌவா வந்து பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து பரவாயில்ல விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாங்யாங் வந்து டீயை வந்து ஊற்றி கொடுக்குறான். ஊற்றி கொடுத்த உடனே குடி அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அப்போ வந்து நம்ம காவா வந்து வர அந்த பிளேஸ்க்கு வந்து என்ன பண்ணுறான்னா வந்து அந்த மார்க்கை வந்து அழிக்கிறதுக்காக அந்த மார்க்குக்கு மேலே வந்து மேக்கப் போட்டுட்ருக்கான். போட்டதுக்கப்புறம் நம்ம ஷிங்லாங்கை வந்து போய் ஷூட்டிங்க்கு ரெடியாகுன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுடலாம். அப்புறம் வந்து காவோ என்ன பண்ணுறான்னா, 199 யுவானை வந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, அப்போ தான் இங்கே நடந்ததை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றதுக்காக வந்து கேட்டுட்ருக்கான். உடனே சாங்யாங்கும் டக்குன்னு வந்து அனுப்பி விட்டுறான். அதுக்கப்புறம் காவோ என்ன சொல்கிறான்னா, நெக்ஸ்ட் டைமும் இதே மாதிரி நடந்துச்சுன்னா 1999 ருபீஸ் எனக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் ஷிங்லாங் வந்து அந்த ஜன்னல் வழியாக கதவை தட்டி, நான் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாங்யாங் கிட்ட சொல்கிறான். சாங்யாங்கும் சரின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாங்யாங், ஷிங்லாங் அப்புறம் காவோ 3 பேரும் வந்து ஷூட்டிங் முடிஞ்சிட்டு வந்து ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஷிங்லாங் வந்து ஃபோன் நோண்டிட்டு தான் இருக்கான். நம்ம காவோ வந்து சாங்யாங்கை இப்போ தான் வந்து அஃபிஷியலாக மீட் பண்ணுறான். அதனால் வந்து சாங்யாங் என்ன பண்ணுறான்னா, டீயை கொடுத்துட்டு உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். எங்கள் ஷிங்லாங்கும் இங்கே நடக்கிறதெல்லாம் வந்து பார்த்து சிரிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம காவோ என்ன சொல்கிறான்னா, நீ டீ கொடுக்குறத விட ஆல்கஹால் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து ஆல்கஹாலை கொடுத்தா வந்து ஷிங்லாங் வந்து ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணுவான், அதனால தான் நான் வந்து ஆல்கஹால் எடுத்துகிட்டு வரலன்னு சொல்லிட்டு சாங்யாங் சொல்லுவான். அதுக்கு காவோ வந்து ரவுடி மாதிரியா, அவன் எப்படி பிஹேவ் பண்ணுவான்னு எனக்கு பார்க்கணும், அதனால் ஆல்கஹால் கொடுன்னதுக்கு அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாங்யாங் சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து ஷிங்லாங்கும் சாங்யாங்கோட சைடு எடுத்ததுனால காவோ வந்து, நீ எதுக்கு வந்து எப்போ பாரு சாங்யாங் சைடே எடுத்துகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்ருக்கான். அப்போ இந்த 3 பேரில் யார் வந்து வெளியிலேருந்து வந்தவங்க, நீ தானே, அப்போ நான் வந்து சாங்யாங் சைடை தானே எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஷிங்லாங்கும் வந்து காமெடியாக சொல்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க 3 பேரும் வந்து காரில் ட்ராவல் பண்ணுறாங்க. எதுக்கு போகிறாங்கன்னா வந்து காவோ வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக தான் போகிறாங்க.
அப்புறம் வந்து ஷிங்லாங்கும் சாங்யாங்கும் மட்டும்தான் இப்போ அந்த காரில் தனியாக இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஷிங்லாங் வந்து சாங்யாங் கிட்ட வந்து நாளைக்கு வந்து ஆன் டியூட்டியில் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாங்யாங் கிட்ட கேட்குறான். அதுக்கு சாங்யாங் வந்து நான் எப்பயுமே ரெடி தான், பாஸோட ஆர்டர் பொறுத்து தான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து நம்ம ஷிங்லாங்கும் அப்போ இன்றைக்கி வந்து வைல்ட்னஸ்ன்னு சொல்கிறான், அதாவது ரஃப்பாக வந்து ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே சாங்யாங்கும் சிரிச்சிட்ருக்கான். அது எப்படியோ நாளைக்கு இருக்கிறத நாளைக்கு பார்த்துக்கலாம், ஆனால் இன்றைக்கி நான் ஆன் டியூட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு சாங்யாங் சொல்லிகிட்ருக்கான். உடனே வந்து நம்ம ஷிங்லாங்கும் வந்து சிரிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து நம்ம ஷிங்லாங்கோடைய ஈகாவை வந்து காமிக்கிறாங்க. அவன் ஒரு ஆளை விட்டு நம்ம சாங்யாங்கையும் ஷிங்லாங்கையும் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நம்ம அந்த ஆள் என்ன பண்ணியிருக்கான்னா வந்து காவாவை ஃபாலோ பண்ணியிருக்கான். காவாவும் ஷிங்லாங் சாங்யாங் எல்லோரும் வந்து ஒரு காரில் வந்து இறங்கி வந்திருப்பாங்கள, அந்த காரை வந்து ஃபோட்டோ எடுத்திருக்கான். காவா வந்து 2 பேருக்கு வந்து கை காமிக்கிறத வந்து அந்த ஆள் வந்து பார்த்துருப்பான். அதனால வந்து அவன் அப்படியே ஈகாட்ட சொல்கிறான், இந்த காருக்குள்ளே 2 பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறான். யாருன்னு பார்த்தியான்னு நம்ம ஈகோ கேட்குறான். அதுக்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்கிறான். நம்பர் பிளேட்டை ட்ராக் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சாங்யாங் வந்து அவனோட வீட்டுக்கு வரான். அந்த வீட்டில் வந்து அவங்க அம்மாவும் அப்பாவும் அங்கே இருக்காங்க. அவங்க அப்பா வந்து ஹாயாக வந்து சோஃபாவில் வந்து உட்காந்துட்ருக்காரு. நம்ம சாங்யாங்கும் அவரை பார்த்துட்டு என்ன பண்ணுறான்னா, ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்றதுக்காக வந்து அந்த டீ எல்லாமே எம்டியாக இருந்திருக்கு, அதை பார்த்துட்டு டீயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம அப்பாவும் டீ குடிக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸில் வந்து டீயை ஊற்றிட்டு இந்தாங்கப்பா குடிங்கன்னு சொல்லிட்டு அவனும் கொடுக்குறான். அதுக்கப்புறம் வந்து இவரும் வந்து அதை எடுத்து குடிச்சிடுறாரு. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா வந்து சாங்யாங் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, இந்த டீ நல்லாயிருக்கு, ஆனால் வந்து அதுக்குள்ளே இருக்க தண்ணி நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து சாங்யாங் என்ன சொல்கிறான்னா, இங்கே இருக்க இது அப்படி தான், தேனியில் இருக்க மாதிரி இருக்காது, இங்கே இருக்க டீ எப்பயுமே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு நீ இவ்வளோ நாள் இருந்தல, என்ன கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம சாங்யாங் டக்குன்னு நான் லவ் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டேன் அப்படின்னு டக்குன்னு சொல்லிட்டான். உடனே வந்து அவங்க அப்பா வந்து முறைச்சி பார்க்குறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு கோவத்தில். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்து அவங்க அம்மா வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நீ லவ் பண்ணிட்டியா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு வந்து சாங்யாங் கேட்குறான், நீங்கள் என்னோடய அம்மாவா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மா வந்து ஆமாம், வேறு என்ன நினச்ச அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து சாங்யாங் என்ன சொல்கிறான்னா, 8 வருஷமாக என்னை கண்டுக்கவே இல்லை, என்னை ஏதோ ஒரு மவுண்டனில் போய் வாழ விட்டுட்டீங்க, நீங்கள் எனக்கு அம்மாவா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, இதெல்லாம் நம்ம நல்லதுக்காக தான் நான் செஞ்சேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு என்னமோ போங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து உங்கள் அப்பாட்ட இப்படியெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து சாங்யாங் என்ன சொல்கிறான்னா, அவர் எனக்கு அப்பாவா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் இப்படியே பேசிகிட்டு இருந்ததுனால வந்து எப்படியோ போங்க, நீங்கள் வந்து என்னோடய அம்மா, அதனால் நான் லவ் பண்ணுற பையனோட பிக்சரை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு அந்த ஃபோன்லேருந்து எடுத்து காமிக்கிறான். எடுத்து காமிச்சிட்டு அவங்க அம்மாவும் அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லலை, ஆக்சுவலாக கத்த தான் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு வந்து சாங்யாங் என்ன சொல்கிறான்னா வந்து, இவனை பற்றி வேறு யார்ட்டையும் கேட்கணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் நெட்டில் போட்டாலே அவனை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க அம்மாவும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியெல்லாம் தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்காத, என்ன லவ் பண்ணுறேன்னு இருக்கா அப்படின்னு இது எல்லாமே நம்ம சாங்யாங் வந்து கண்டுக்கவே இல்லை. கண்டுக்காமல் அவங்க அப்பா அம்மான்றதே மதிக்கவே இல்லை. அவன் பாட்டி கிளம்பி நம்ம ஷிங்லாங் ஃபோனை வந்து அட்டன் பண்ணுறான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம ஷிங்லாங் என்ன கேட்குறான்னா, நம்ம வீடியோ கால் பண்ணலாமான்னு கேட்குறான். அதுக்கு வந்து சாங்யாங் நான் இப்போ தான் குளிச்சுட்டு வெளில வந்தேன், ட்ரெஸ் எதுவும் போடலன்னொடனே நம்ம ஷிங்லாங்கும் அங்கே வந்து ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கால் பண்ணும்போது நம்ம சாங்யாங் வந்து ட்ரெஸ்ஸை டக்குன்னு போட்டுட்டு நம்ம ஷிங்லாங் கிட்ட வந்து நான் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன், நான் வந்து டக்குன்னு வந்து நீ வீடியோ கால் பண்ணணும்னு சொன்னோடனே டக்குன்னு போட்டுட்டேன் அப்படின்னு நம்ம சாங்யாங் சொல்கிறான். அதுக்கு ஷிங்லாங் வந்து என்ன விளையாடிட்ருக்கியா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமேட்டு சாங்யாங் வந்து இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்குறான். உடனே வந்து ஷிங்லாங்கும் வந்து இன்றைக்கி எனக்கு காலையில் வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு போக வேண்டியது இருக்குது, மதியானம் என்னோடய மேனேஜரை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஈவினிங் வேணால் முடிஞ்சால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். சாங்யாங்கும் அதுக்கு ஓகே, எதாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ இன்றைக்கி என்னை மீட் பண்ணுவியா மாட்டுவியா அப்படின்னு கேட்குறான். உடனே வந்து அவன் தெரியல அப்படின்றான். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் நம்ம ஷிங்லாங் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஃபஸ்ட்டு எடுத்த வீடியோவில் வந்து ஒழுங்காக வரல போல், அதனால் அவன் பார்த்துட்டு ஏதோ மிஸ்டேக் இருக்குது, லாஸ்ட்டு ஸ்டெப் ஏதோ தப்பாக இருக்குதுன்னு இவனும் வந்து பார்த்துட்டு என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம், வேறு ஏதாவது ஹேண்ட் கெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணால் அந்த டான்ஸ் ஸ்டெப் நல்லா இருக்குமான்னு யோசிச்சுட்ருக்கான். அதுக்கப்புறம் அவனும் யோசிச்சுட்டு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு திருப்பி வந்து அந்த டான்ஸ் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவன் ஆடும்போது நல்லா பர்ஃபெக்டாகவே ஆடிட்டான். அது வந்து செம்மையாக இருந்துச்சு வேறு. திருப்பி அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவன் கரெக்டாக 13/11க்கு வந்து இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ண சொல்லி காவா கிட்ட சொல்லியிருப்பான். ஏன்னா காவா தான் எப்பயுமே இந்த போஸ்டிங் வேலைலாம் பார்ப்பாரு.
அவர் வந்து எப்பயுமே வீடியோ எடுத்தோடனே டக்குன்னு போஸ்ட் பண்ணிடுவார். இந்த தடவை நம்ம ஷிங்லாங் வந்து 13/11க்கு கரெக்டாக போஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வேலையை பார்க்குறதுக்காக கிளம்பியிருப்பார். காவோவும் எதுக்காக 13/11 அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். ஏன்னா வந்து நம்ம காவோவுக்கு தெரியல. ஏன்னா இது வந்து ஒரு கோட் லாங்குவேஜ். அதுக்கு மீனிங் வந்து லவ் தான். அதுக்கு வந்து 13/11க்கு வந்து நீ அப்லோட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவோட்ட சொல்லிட்டு நம்ம ஷிங்லாங்கும் கிளம்பிடுவான். இந்த பக்கம் வந்து நம்ம காவோவும் வந்து அந்த 13/11க்கு அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறதுக்காக ஷெட்யூல் பண்ணி வச்சுருவாரு. அதுக்கப்புறம் நம்ம ஷிங்லாங்கும் காவோ 2 பேருமே வந்து அந்த பிளேஸை விட்டு கிளம்புவாங்க. கிளம்பி முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது கமெண்ட் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பான் நம்ம ஷிங்லாங்க. ஆனால் எதுவுமே வந்திருக்காது. அதுக்கப்புறமேட்டுக்கு இவனும் ஒரு ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி சோகமாக வச்சுட்டு இவன் வந்து காரில் கிளம்புறான். காரில் கிளம்பும்போது யார் டிரைவராக வர்றாருன்னா வந்து நம்ம சாங்யாங் தான் வரான். சாங்யாங் எதுக்காக வரான்னா நம்ம ஷிங்லாங்கையும் காவோவையும் ட்ராப் பண்ணுறதுக்காக தான் வரான். ஷிங்லாங்கும் உள்ளே ஏறிட்டு அவன் வந்து கோச்சிக்கிட்டான் போல். ஏன்னா இவன் எந்த கமெண்ட்டும் போடாதனால கோச்சிக்கிட்டான். உடனே காவோ வந்து பின்னாடி இருந்துட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கான். பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஷிங்லாங் வந்து எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு காவோ கிட்ட கேட்டுட்ருக்காரு. அதுக்கு காவோவும் வந்து நான் என்னோடய வீட்டுக்கு தான் போகிறேன்னு சொல்கிறான். உடனே வந்து இங்கே ஷிங்லாங் வந்து சாங்யாங் கிட்ட வந்து பேசவே மாட்டேங்கிறான். ஒழுங்காக பேசாததுனால அவன் சாங்யாங்க்கும் புரியல என்ன நடக்குதுன்னு. உடனே வந்து நம்ம காவோ இதெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து வெளியில் போயிடுறேன், வேறு ஏதாவது கேப் இருந்தால் நான் அதை புக் பண்ணிவிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் ஷிங்லாங் வந்து நான் வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டேன், ஆனால் நீ எந்த கமெண்ட்டும் போடலையே அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து சாங்யாங் வந்து போடலையா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்ட கமெண்ட்டை வந்து இவன் வந்து படித்து காமிப்பான். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஷிங்லாங்க்கு வந்து தோணும், ஆமாம் இவன் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்து பார்த்தா லாஸ்ட்டு கமெண்ட்டு இவனோடது தான் இருக்கும். இவன் வந்து அந்த கமெண்ட்டை போட்டிருக்கான். போட்டுட்டு வந்து இவன் என்ன பண்ணுறான்னா ChatGPT கிட்ட வந்து 13/11 1333 அந்த மாதிரி வேர்ட் சொல்லி இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறான். அதுக்கு வந்து அர்த்தம் வந்து லவ்னு சொல்லிட்டு வருது. உடனே வந்து இவனுங்க 2 பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் வந்து ஷிங்லாங்க்கு மூஞ்சிலே வந்து சிரிப்பு வருது. இதுக்கு முன்னாடி அவன் கமெண்ட் பண்ணலன்னொடனே அவன் மூஞ்சி எல்லாமே சோர்ந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் இவன் கமெண்ட் பண்ணான்னு தெரிஞ்ச வந்து அவனும் சிரிச்சிட்டு திருப்பியும் வந்து 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இவனுங்க 2 பேரும் ஜாலியாக எப்பயும் போல் வந்து பேசிகிட்ருக்காங்க. பேசிட்டு இப்போ என்ன பிளான்னா வந்து சாங்யாங் வந்து ஷிங்லாங் வீட்டுக்கு போகிறதா தான் பிளானு. அவனோட அட்ரஸும் தெரிஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் அவங்களோட பாட்டியும் தெரிஞ்சிருக்கு. நம்ம சாங்யாங் வந்து அவங்க பாட்டிக்கு வீடியோ கால் பண்ணும்போது அந்த பாட்டியை நீ எப்போ வருவேன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு சாங்யாங் என்ன சொல்கிறான்னா உங்கள் பாட்டிக்கு வந்து டெர்மைட் மஷ்ரூம் பிடிக்கும், அதனால் வந்து நான் எல்லா இயரும் நான் தான் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து நம்ம ஷிங்லாங் என்ன சொல்கிறேன்னா அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் நீ பிளான் பண்ணியிருக்க அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிங்லாங் கேட்குறான். அதுக்கு வந்து சாங்யாங்கும் சிரிச்சிட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்துருந்தா நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதோட வந்து இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.